சிங்கம் அயன்மேன் அகாடமி. இன்னும் கொஞ்சம் ஸ்டைலிஷாக வச்சுருக்கலாமோ அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்போ போய் அதெல்லாம் யோசிப்பேன். இன்றைக்கி வந்து என் வாழ்க்கையில் நடக்க போகிற முதல் நல்ல காரியம், ஏற்கனவே இந்த சாமி கும்பிட்டு இந்த கிரவுண்டு வேலையை ஆரம்பித்ததெல்லாம் தாண்டி ஒரு கட்டுமான பணி. அதாவது வயசாகி தாலி தான் கட்ட முடியல, சரி சின்னதாக ஒரு ஷெட்டு போட்டு நம்ம கிரவுண்டுக்கு தேவையான வேலையெல்லாம் ஆரம்பிப்போம் அப்படின்னு இன்றைக்கி, குறிப்பாக வந்து இன்றைக்கி குடியரசு தினம். இன்றைக்கி அது போக இன்றைக்கி நல்ல நாள், வாஸ்து நாள் அப்படின்னு சொன்னாங்க. வாஸ்து நாளை பிளான் பண்ணி பண்ணலை, நான் ஊர்லேருந்து வந்துட்டு இந்த நாளுக்கு செய்வோம் அப்படின்னு பார்த்தது இந்த நாள் நல்ல நாளாக இருந்ததுனால ஸோ ரொம்ப அது ஒரு சந்தோஷம். இவ்வளோ பெரிய இடத்த சொந்தமாக வாங்கலைனாலும் லீஸுக்கு எடுத்தது. அப்போதைக்கு இங்கே வந்து நான் வருவேன், டெய்லி வருவேன். சும்மா வச்சு வந்து நின்று ஒரு 10 நிமிஷமோ ஒரு அரை மணி நேரமோ இதில் வந்து உட்காந்துட்டு போகிறது அவ்வளோ ஒரு திருப்தியாக இருக்கும் எனக்கு. யாருமே இருக்க மாட்டாங்க, எதுவுமே இருக்காது, ப்ளெயினாக இருக்கும். அந்த பறவை சவுண்டு, அது போக இங்கே காற்று, நம்ம இடம் அப்படின்னு ஒரு கருவத்தோடு அப்படியே உட்கார்றது வந்து அது வேறு மாதிரி சொல்ல முடியல என்னால், எப்படி சொல்கிறதுன்னு தெரில. எனக்கு இது வந்து ஒரு சின்ன வீடு கட்டினா கூட இந்தளவுக்கு சந்தோஷம் கிடைக்குமா என்னன்றது தெரியல. ஆனால் அது எனக்கு ரொம்ப ஒரு மன நிறைவாக இருக்கும் இந்த இடத்துக்கு வந்துட்டேன்னா. ஸோ இன்றைக்கி வந்து பூமி பூஜையை போட்டு ஒரு சின்ன ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி போட்டு பூஜை ஸ்டார்ட் பண்ணுறது தான் இன்றைக்கி பிளானு. ஒரு 10க்கு 16 பிளான் பண்ணியிருக்கோம். ஒரு ரூம் மாதிரி கட்டிட்டு, ரூம்னால் கீழே பேஸ்மெண்ட் போட ஒரு 2 அடிக்கு ஒரு தளம் மாதிரி எழுப்பிட்டு சைடில் வந்து ஷீட்டு இல்லைன்னா சிமெண்ட் பேனலு இதை ஏதாச்சும் வச்சு ஒரு பிளான் பண்ணி உள்ளே கொஞ்சம் ஹீட்டு வராமல் இருக்கிற மாதிரி பொருள் ஈரல் வச்சுக்கிறதுக்கு. நான் ஒரு ஆள் வந்தேன்னா நைட்டு தங்குறதுக்கு நான் எப்படியும் இருப்பேன், மேக்ஸிமம் இதில் போட்டேன்னா நான் இங்கே தான் இருப்பேன். ஏன்னா சொல்கிறேன் நான் அது என்ன ரீசன்னு. இந்த இடம் இருக்குல்ல, இப்போ இந்த இடத்துல நான் பண்ணலான்னு இருக்கேன். இந்த இடத்துல வந்து வெயில் காலத்தில் நல்ல வெயில் அடிக்கும், சரியான வெயில் அடிக்கும் எங்கள் ஊரில். அதை சுற்றி நல்லா மரம்லாம் வச்சு வெயில் தாக்காத அளவுக்கு கொண்டு வரணும். இவனே இன்னைக்கு இவர் ஜேசிபி கார் கேளு, இவனை இன்னைக்கு வர சொல்ல முடியுமா அவரை? ஜேசிபி இருந்ததுன்னா 2 நிமிஷத்தில் வேலையை முடிஞ்சிடும்ல, எதுக்கு சம்பளத்தை போட்டு இழுத்துக்கிட்டு செல்வனு தானே. இந்த இடத்துல சேனல் கட்டியிருக்கோம்ல இந்த தண்ணி போகிறதுக்கு, என்ன மழை தண்ணி போகிறதுக்கு இந்த இடத்துல சேனல் மாதிரி தோண்டியிருக்கோம்ல, இதில் இருந்து சார் எனக்கு ஜேசிபி ஃப்ரீயாக இருக்கா சார்? வர சொல்லுங்க சார், எனக்கு ஒர்க் இருக்குது, இன்னைக்கு தான் கொஞ்சம் ஒர்க்கு பார்க்கணும்னு இருக்கோம். அப்படியே கொண்டு வந்து அந்த இடம் வரையும் விட்டுட்டோம்னா மழை தண்ணியெல்லாம் இந்த இடத்துல விட்டுரும் அப்படின்னு. 9 மணிக்கு வர சொல்லுங்க. சரி வர சொல்லு. அப்புறம் இப்போ ஏற்கனவே அவர் சொன்ன மாதிரி இந்த மண் எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல கொட்டுறோம்னு சொன்னாப்புல, இல்லை அந்த வேலையும் செய்வோம். இதுக்கு இது இந்த இடத்துக்கா இது எப்படி கொட்டினாலும் இந்த இடம் நோசம் தான் இருக்கும். இந்த சேனலை போட்டு விட்டா அந்த தண்ணி வடிஞ்சிடும். தண்ணி வடிகிறது ரைட்டரா? இங்கே வாவேன். இந்த மண்ணெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு வந்து கொட்டினது சரியா, கலர் டிஃப்ரென்ஸ்லேயே தெரியுதுல. அந்த இடத்துல இருந்த மண் டிப்பரை வச்சு கொட்டின மண் சரியா. இந்த மண் வதி ஆகலை, ஆனால் இந்த மண் வதி ஆகுது. ஏன்னா இந்த இடத்துக்கு மட்டுமாச்சு கொட்டுறதுக்கு இப்போ இல்லைனாலும் அடுத்த ரவுண்டுக்கு செய்வோம். என்ன அடுத்து அவர்கிட்ட சொல்லிவிட்டு இந்த இடத்துல மட்டும் கொட்டி விட்ருவோம். ஏன்னா இந்த இடத்துல நான் வந்து நடக்கிறோம், இந்த இடத்துல மதியாச்சுன்னு நல்லா இருக்குது. 2வது இது அந்நியவன் ஆகி போகுதுல்ல. ரோலர் வச்சு ஒரு ஓட்டிட்டோம்னா சரியாக வந்துடும். ரோலர் காஸ்ட்டும் சரியான காஸ்ட் வரும்னு நினைக்கிறேன். ஆமாம், இந்த செகண்ட்ஸில் ரோலரை வாங்குற அளவுக்கு நம்மள்கிட்ட காசு இல்லை. இதான் வாங்கி போட்டுடலாம், எப்படினாலும் நமக்கு ரோலர் தேவை. ரோலரும் டிராக்டரும் நம்ம கிரவுண்டுக்கு எவ்வளோ தேவை. எவ்வளோ வரும் அது? ரோலர்லாம் 10 லட்ச ரூபாய்க்கு மேலே வரும். செகண்ட்ஸ் வாங்கணும் கொடுத்த வரும். தண்ணி கொண்டு வர்றது தான் சிரமம். எங்கே போயிட்டாங்க டேங்கை பிடிச்சி எங்கேருந்து தண்ணி பிடிக்கிறேன்னு தெரியலை. இவங்கள்ட்ட கேட்டு வாங்கினோம்னா ஓசு எவ்வளோ தூரம் கொண்டு வர்றது. இது சமமான இடமா இருந்துச்சுன்னா நமக்கு சரியான மிச்சம். அந்த 2 லட்ச ரூபாய் ட்ராக்குக்கு போட்டிருக்கலாம். மட்டமான இடமா இருந்துச்சுன்னா, நம்ம வயக்காடு மாதிரி இருந்துச்சுன்னா வச்சுக்க, ட்ராக்குக்கு வந்து அந்த 2 லட்ச ரூபாய் போட்டு ரெடி பண்ணியிருக்கலாம் யாரும். ஆனால் மும்பையில் பார்த்துட்டு வந்துட்டு இப்போ எப்படி அவ்வளோ பேர்த்த இதுக்குள்ளே கொண்டு வர போகிறோம், இல்லை இதுக்குள்ளே கொண்டு வரதை விட ஊரில் இவ்வளோ பேர்த்த எப்படி ஓட வைக்க போகிறோம்ன்றதே நினச்சாதான் பீதியாக இருக்குது. அந்த இதை வந்து அது அப்படியே அந்த இதுக்கு வந்து நம்ம 60க்கு 40 போடும்போது மெர்ச் ஆகிற மாதிரி தானே சொல்லியிருக்கேன். இப்போதைக்கு போடுவோம்.
அதாவது 60க்கு 40 காசு சேர்த்தும் போது இல்லை எக்ஸ்ட்ரா வந்தாலும் நம்ம அதை தனியாக போடுற மாதிரி தான் இருக்கும். இல்லைன்னா பார்ப்போம். சட்டப்பா வந்து சோறா ஆக்கி விரும்புறியா? நம்மளுக்கு ஹலோ பார்த்துலாம் அதுவே வாங்காம விட்டுட்டி. ராணி தவ கூட்டிட்டு காலையில் போய் தண்ணி அந்த நூலில் ஒரு 4 தள்ளி அடிக்கட்டுங்க. இது லெவல் பார்க்குறது தான் பெரிய இதாக தம்பி. நான் அரைஞ்சி இருந்தாலும் விட மாட்டேன். ஏன்னா நம்ம அந்த அரைஞ்சி மேலே கட்டடத்தில் காமிக்கும். அது எங்களுக்கு தெரியும், வேலை தெரிஞ்ச ஆளுக்கு தெரிஞ்சிடும். டைல்ஸில் கார்னர் பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட ஒரு பீஸாக இருக்கும், போக போக சைஸு கம்மியாகும். அது காட்டும். இங்கே கரெக்டாக பண்ணிட்டோம்னா மேலே வரையும் பார்க்கலாம். என்ன பண்ணுறது, இப்போ 16க்கு 11 அப்படின்ற கணக்கில் அளந்துருக்கோம். யாராவது லாட்டரியில் 1 கோடி ரூபா கொடுத்தீங்கன்னா இப்போதே போட்டு முடிச்சிருவாங்க. ஏன்னா 16க்கு வந்து ரொம்ப சின்ன மனசு படுத்துக்கலாம். இதில் என்ன தர பொருள் எடுத்து வைக்கிறது? இப்போ உங்கள் அப்பன்ட்ட ஒரு 50 லட்சம் வாங்கிட்டா, நாம எங்கள் அப்பன்ட்ட 50 லட்சம் வாங்கிட்டா எங்கள் அடிப்படலாம். இல்லை இப்போதைக்கு நம்ம சப்ளை வாங்கணும். சப்ளை வாங்கினா தான் எல்லா வேலையும் பண்ண முடியும். இப்போ 60க்கு நான் பண்ணால் 15 லட்ச ரூபா வருது. அதுக்கு இப்போ என்ன போர் போடணுமா? இது சப்ளை வாங்கணும்ண்ணே. சப்ளை வாங்கிட்டு போரை போடணும். போரை போட்டு அந்த 400 மீட்டர் ட்ராக் ரெடி பண்ணணும். தண்ணி வேணும், தண்ணி நிறைய வேணும். அதுக்காக தான் மெயின் போடுறது. இப்போ இவன் சொல்கிற மாதிரி 15 லட்ச ரூபா வருது. இதுனா 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபாய்க்குள்ள முடிஞ்சிடும். நம்ம கரண்ட்டுக்கும் முதல்ல இதுவும் வாங்கி வச்சு. ஆமாம், அதுக்காண்டி தான். அப்புறம் விட பயப்படலாம். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த 60க்கு 40 மெஷர் பண்ணியிருக்கோம்ல, இந்த இடத்த வந்து பிசிசி, இது ஃபுல்லாத்தையும் பிசிசி போட்டுட்டு சும்மா இந்த நம்ம வீட்டு வாசலில் போட்டிருக்கேன்லடா, அதெல்லாம் போட்டிருக்கேன்லடா, அந்த மாதிரி இதை போட்டு விட்டுட்டு சுற்றி இரும்பு சீட்டை வச்சு அடைச்சி விட்டு ஒரு செட்டு இறக்கிட்டோம்னு வச்சுக்க, இந்த இடத்த வந்து இப்போதைக்கு தற்காலிகத்துக்கு நல்லா யூஸ் பண்ணிக்கிறலாம். நம்ம பசங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்குறது, ஓட வைக்கிறது. அதை ஏன் நீ இந்த இதில் டச் பண்ணுற, அதை அப்படியே பின்னாடியே டச் பண்ணிக்க வேண்டியதானேன்றேன். பின்னாடி எதுக்கு டச் பண்ண சொல்கிற? நம்ம வேலையை பார்ப்போம். ஆனா அந்த மாதிரி செட்டு போடுற அளவுக்கு நம்ம காசு சேர்த்துனதுக்கப்புறம் இந்த கணக்கில் இருந்து எடுத்து பண்ணுவோம். இல்லைன்னா இது அப்படியே இருக்கட்டும். அங்கிட்டலாம் இடம் சும்மா தானே கிடக்குது, பெரிய செட்டாக போடுறத போட்டுருவோம் பிளான் பண்ணி. சரியா? சரிவா, சும்மா இந்த பிளாஸ்டிக் பேப்பர் கிடக்கு எடுத்து பண்ணுறேன். இப்போ நம்ம பூஜை போட்டதில் கொண்டு வந்ததில் பிளாஸ்டிக்கு என்ன நம்மளை அறியாமையே நான் கட்டைப்பையில் வச்சு தான் கொண்டு வந்தேன். அப்படி இருந்தும் அதிலேருந்து வாழைப்பழம் மித்த பொருள் எல்லாமே பிளாஸ்டிக் பேப்பரு. அவங்க அந்த நூல் கொண்டு வந்தாங்கள்ல, அந்த இது பிளாஸ்டிக்கு. திருநீர் பாக்கெட்டு விற்கிறோம், அந்த மேலே இருக்க சின்ன பிளாஸ்டிக்கு. ஸோ இந்த மாதிரி பிளாஸ்டிக்கை முதல்ல ரொம்ப குறிப்பாக கவனமாக பார்த்து ஒரு ஆளை ஹேண்டில் பண்ணோம்னா தான் விற்க முடியும். கிட்டத்தட்ட எத்தனை மாதம் ஆச்சு? 6 மாதம் ஆச்சு. 6 மாதம். செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, 5வது மாதம்டா. 5வது மாதம் ஆடி போய் ஆவணி வந்தால் டாப்பில் வந்துடுவாங்க. அடுத்த ஆவணியும் ஆடி வந்துடுச்சு. இது கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கின்றது அதான் நேரம் கூடி வரணும்ன்றான். இல்லை இப்போதைக்கு நேரம் கூடி இல்லை, காசு கூடி வரணும். அப்புறம் தான் நேரம் கூடி கிடையாது. மழை பெஞ்சிச்சுல, இப்போ மழை இன்னைக்கு காலையில் கூட மழை பெஞ்சிச்சு. அதுக்கு என்ன செய்ய முடியும்? காசு இருந்தால் மழையாவது மண்ணாங்கட்டியாவது. இடத்த வந்து 60க்கு 40க்கு மார்க் பண்ணோம். பார்த்தா நமக்கு கட்ட வேண்டியது என்னன்னா 10க்கு 16. அந்த இதில் ரொம்ப சின்னதாக இருக்குது. கொஞ்சம் அதான் மனசு கஷ்டமாக இருக்குது. தூங்கலாம், அவ்வளோதான். வேறு எதுவுமே சின்ன சின்ன பொருள் வச்சுக்கலாம், பூட்டிட்டு வந்துக்கிறலாம் அந்த இடத்துல யூஸ் பண்ணுற பொருளை. அதுக்காக இப்போ ரெடி பண்ணுறது. கரண்ட்டும் அப்போ தான் வாங்க முடியும் அப்படின்றதுனால
கரண்ட் வாங்கிட்டு போரை போட்டுட்டு ட்ராக்கை ரெடி பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு ஐடியா பண்ணி அதை இப்போதைக்கு கட்டாந்தரையில் ட்ராக்கை போட்டு ஓடுவோம். அதுக்கப்புறம் காசு வந்ததுக்கப்புறம் சப்ளை இல்லாமல் நம்ம போர் கொண்டாலுமே யூஸ் பண்ண முடியாது. சப்ளை வாங்குறதுக்கு செட்டு மஸ்ட். அதனால சின்னதாக போட்டு, ஏன்னா பெருசாக போடுறதுன்னா 15 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணணும். இதுனா ஒரு 2-3 லட்ச ரூபாய்க்குள்ள போட்டு ட்ராக்கை ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் போரை போட்டு. மற்ற எல்லா வேலையுமே ஈஸி. இல்லைன்னா சப்ளை கொடுக்க மாட்டாங்க. ஆமாம், இந்த பேங்க்ல என்ன பிரச்சனைனா அந்த முத்ரா லோனு அது எல்லாம் கையில காசா கொடுத்தாங்கன்னா கூட ஏதோ நேரம் முடிச்சிருக்கலாம், நேரம் செட்டை போட்டிருக்கலாம். சூப்பரா பெரிய 60-10 போட்டு ட்ராக்குக்கு வந்து நம்ம ரெடி பண்ண ஆரம்பிச்சிருக்கலாம். அது போக ஒரு மிச்ச சொத்து இருந்தா கொடுங்க, கொலாட்ரல் கேட்டா உடனே கொடுத்துருவாங்க. ஏன்னா என் பேர்ல இருக்கு, அதாவது எங்க அப்பா பேர்ல தான் கொலாட்ரல் சொத்து கேட்கறதெல்லாம் பிரச்சனை இல்லை. உனக்கு 1 கோடி ரூபா கொடுத்துட்டாங்க, மாசம் 2 லட்ச ரூபா கட்ட சொல்றாங்க, என்னத்த வச்சு கட்டுவ? மாசம் ஒரு கிட்னி வைக்கலாம், அடுத்த மாசம் ப்ரோக்ராம் பண்ணுவோம், வாடான்னு கூப்பிட்டதுக்கே செலவாகும் வரல அப்படின்ட்டு. இதுல எதை வச்சு கட்டுவ? ஆனா மும்பைல எல்லாம் இந்த மாதிரி இடத்த கட்டுறோம்னா 500 கோடி வருமா 1000 கோடி வருமான்னு சொல்ல முடியாது. டபுள் டிஜிட் ட்ரிபிள் டிஜிட்ல தான் போகும். அம்பானி, அதானி, டாடா அவங்க குரூப் தான் நடத்த முடியும். சரி வா கிளம்புவோம், சாப்பிட போவோம். நீ அவ்வளவுதான், சாப்பிடல, மணி 11 ஆயிடுச்சு. முடியாது, பசி காதெல்லாம் அடைச்சிருச்சு இன்னைக்கு. சரி, ஓகே, பாய். நெக்ஸ்ட்டு கிரவுண்ட் அப்டேட்ஸ் இனிமேல் நிறையா வரும். ஏன்னா வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா இன்னும் ஒரு 10 நாளில் இது முடிஞ்சிடும். அப்புறம் செட்டு போடுறது என்னன்றதை பார்த்துட்டு எப்படியும் 1 மாதம் இழுத்துரும்னு நினைக்கிறேன். பணம் கொஞ்சம் லிமிட்டடாக தான் வச்சுருக்கேன், அதனால் கொஞ்சம் சிறுக பார்த்து தான். இப்போ வந்தவருமே ஏகே பில்டர்ஸ்னு நம்ம ஃப்ரெண்டு, என் ஃப்ரெண்டு கூட படித்த பிரசாந்தோட தம்பி. ஸோ எல்லோரும் ஒன்று மணவும் பழகினாள். அது மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ மிச்சம் பண்ண முடியுதோ அந்தளவுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு மேலே செலவாகுது அப்படின்னா தலையெழுத்து. என்னடா நம்ம ஊருக்கார பையன் தம்பி, என் கூட படித்த தம்பியோட ஃப்ரெண்டு வந்து மனுஷன் அப்படின்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்காப்புல. அதை முடிஞ்சால் எல்லோரும் போய் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நாளை பின்ன வந்து நமக்கு அதில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கூட இருக்குது. ஏன்னா நடித்து ஒரு பெரிய படம் ஹிட் ஆகிடுச்சு வச்சுங்க, கிரவுண்டு வந்து ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். சரி, பார்ப்போம், பாய்.